விவசாயத்தை நம்பியிருக்கிறவங்க இப்போ பாருங்கள் விவசாயத்தில் நஷ்டம். பால் வாகனத்தை நம்பியிருக்கிறவங்க பால் வாகனத்தில் நஷ்டம். சொந்த தொழில் செய்துட்டு இருக்கிறவங்க எடுத்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியல, செஞ்சு கொடுத்த காசு கை வந்து சேரலை, வேலை செய்கிறேன், ப்ரமோஷன் சம்பளம் உயர்வு இல்லை, வெளிநாடு வெளி மாநிலம் வந்துட்டேன், ஒன்றும் பெருசாக வளர்ச்சி இல்லை, என் குடும்பம் மனைவி மக்கள் தாய் தந்தை எல்லாம் ஊரில் விட்டுட்டு நான் தனியாக வந்து அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், மொத்தத்தில் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறோம், சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பஞ்சம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து நவம்பர் 28க்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்குன்றது தான் மறக்க முடியாத ஒரு வகையான உண்மை. சரிங்களா? இப்படி இருக்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்துல சகாய சனியாக இருக்கிறதுனால 3 விஷயங்கள் மட்டும் தெளிவாக பண்ணிக்கோங்க. ஒன்று, அதாவதுன்றது வந்து இந்த மாதத்தில் புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாகாளிய அமாவாசை வருது. மகர ராசி நேயர்களே, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். காலப்புருஷ தத்துவத்துப்படி 10வது ராசி தான் இந்த மகர ராசி. அதாவது இந்த மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் அதிபதி வந்து யாருன்னா சனி பகவான். தொழிலுக்காரகன், தொழிலுக்கே அதிபதி தான் இந்த சனி பகவான். பொதுவாக நம்ம செய்கிற கர்ம லாப தாபங்களுக்கு எல்லாமே பலன் கொடுக்குறவர் யாருன்னா அதாவது சனி பகவான் மட்டும்தான். நம்ம நல்லது பண்ணினாலும் பலன் கொடுக்குறவர் சனி பகவான் தான், கெட்டதை செஞ்சாலும் பலனை கொடுக்குறவர் சனி பகவான் தான். ஒருத்தருடைய அதாவது வாழ்க்கைக்கு நம்ம கெடுத்தாலும் சனி பகவான் நமக்கு உடனே அந்த கஷ்டத்தை கொடுத்துருவார். ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா சனி பகவான் உடனே நமக்கு நல்லது கொடுத்துருவார். அதுதான் சொல்கிறேன், நம்ம செய்கிற லாபதாபங்களுக்கு பலனை கொடுக்குறவர் யாருன்னா சனி பகவான் தான். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா 10வது ராசின்னு சொல்கிறது வந்து தொழில் சார்ந்த ராசி, அதுவும் குறிப்பாக பார்த்தா சுய தொழில் சார்ந்த ராசி. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் சொல்லுவாங்க. ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா இந்த பிரபஞ்சத்தில் வந்து எப்படின்னா அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணம் 25% பேருக்கு இருக்குது. அப்படின்னா மற்றவங்களை அபகரித்து வாழ்கிறது, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுத்து வாழ்கிறது, யாருக்காவது ஏதோ ஒரு வகையில் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் ஒரு கெடுதல் பண்ணியிருப்போம். அது செய்கிறது 75%. அப்போ நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் மட்டும் நம்ம நல்லா இருக்கிறாரான்னு முதல்ல நம்ம பார்த்துக்கணும். சனி பகவான் மட்டும் நமக்கு ஃபேவராக உட்காரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்னதான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனா கூட ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்கிற மாதிரி நமக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த சனி நமக்கு மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பார். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த சனியுடைய ராசி மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஒரு சுபஸ்தான கோயில் ஒன்று இருக்கும், சுப ஆலயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் ராகு கேதுக்கும் சனி பகவானுக்கு மட்டும் பார்த்தா சுபஸ்தான கோயில் கிடையாது, தேய்பிறை கிரகம் இது ரெண்டுமே. மற்ற கிரகங்களுக்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் பார்த்தா வளர்ப்பிறையில் போகிறோம். ஆனால் ராகு கேதுக்கு வந்து காலாஸ்திரி தேய்பிறையிலையும் சனி பகவானுக்கு திருநள்ளாறு தேய்பிறையில் தான் போகிறோம். அப்போ திருநள்ளாறுக்குன்னு காலாஸ்திரிக்கு ஏன் தேய்பிறையில் போகிறோம்னா இது ரெண்டுமே தேய்பிறை கிரகம். சரிங்களா? மற்ற கோயிலுக்கு போகும்போது தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வரோம். ஆனால் இந்த 2 ஆலயத்துக்கு போகும்போது மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வர்றதில்லை, அங்கே கொடுத்துட்டு வந்துடுறோம். எதுக்காகன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா அந்த பாவங்களை நம்ம அங்கே கழிச்சிட்டு வர்றதுக்கு பேர் தான் சனி பரிகாரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த மகர ராசிக்காரங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 வருஷமாக அவ்வளோ கஷ்டம் கொடுத்ததுங்க, கொஞ்சம் நஞ்சமெல்லாம் கிடையாது. எங்கள் அப்பா நானும் பேசிக்கிறது இல்லை, எங்கள் அப்பா அம்மாக்குள்ளார அன்னோனியம் இல்லை, பூர்வீக சொத்தில் வெள்ளைங்கும், செய்கிற தொழிலில் லாபம் இல்லை, தொழிலை செஞ்சு பார்த்துட்டேன் நஷ்டமாகி விட்டுட்டு வந்துட்டேன், இன்றைக்கி வந்து பார்த்துட்டேன் ஊர் விட்டு நான் வெளியில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறேன், பூர்வீகத்தை மாற்றி உக்காந்துருக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா ஒரு இடத்துல இருக்கிறாங்க, நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், இன்றைக்கி வந்து கரெக்டாக நான் ஒரு காலத்தில் ராஜா மாதிரி இருந்தேன், ஆனால் இன்றைக்கி ராஜா வேஷம் போடுறது கூட தகுதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இது போல் 1000 காரணங்கள் சொல்லலாம் இந்த மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிற 2 விளக்கம் என்னென்னா பூர்வீகத்தை மாற்றி இருக்கிறவங்க பாருங்கள், கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்க. நான் பிறந்தது ஒரு உதாரணம், சென்னையில் பிறந்தேன், பூர்வீகனுக்கு சென்னை தான், நான் சென்னை விட்டு வெளியில் வந்துட்டேன் சொல்கிறவங்க பாருங்கள், நீ நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி 2வது பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி ₹1 இருந்தாலும் ஏன் உழைப்பு அப்படின்னு தனிப்பட்ட முறையில் வந்து என் ஃபேமிலி ரன்னிங் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க பாருங்கள், நீங்கள் நல்லா இருப்பாங்க.
பூர்வீக சொத்தை நம்புறவங்க கண்டிப்பாக முன்னேற முடியாமல், பூர்வீக சொத்து இருந்து அனுபவிக்க முடியாமல், சொந்த பந்தம் இருந்து சப்போர்ட் இல்லாமல், மற்றவங்களோட உதவி இருந்தும் வாழ முடியாமல் சிரமப்பட்டவங்க தான் மகர ராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு ஆனால் இந்த 7.5 2.5 வருஷம் விரையச்சனி எவ்வளவோ விரயம் பண்ணிட்டேன். 2.5 வருஷம் ஜென்மச்சனி எவ்வளவோ மானபங்க அவமானங்கள்லாம் சந்திச்சிட்டேன். மீன ராசியிலிருந்து ரிபேஸில் வராரு. அப்போ மகர ராசிக்கு தானே பார்வை பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு? தொழில் முடக்கம், கொடுத்த காசு வரல, வாங்குற கடனை கட்ட முடியல, கையில் இருக்கிற இருப்பு காசு பணம் நகை வச்சு தான் இந்த குடும்பத்தை பொழப்பு ஓட்டிகிட்ருக்கிறேன். ஏன்னா இது எல்லாம் எப்போ மாறும்? அப்போ உங்களுக்கு இந்த 2025 இன்றைக்கி வந்து பார்த்துட்டோன்னா நவம்பர் 28க்கு மேலே தான் உங்கள் நேரம் முழுமையாக நல்லா இருக்குது. அப்போ இந்த நவம்பர் 28 வரைக்கும் நான் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எதையுமே செய்யாது இருக்கிறதே நல்லதான். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அதில் இறங்கி தோல்வி அடைஞ்சு வெளியில் வர்றதை விட, நான் ஒரு விஷயத்தை நான் ஜெயிக்கலைங்க, நான் இறங்கவே இல்லைன்னு சொல்கிறதே உங்களுக்கு வெற்றி தான். பொதுவாக விவசாயத்தை நம்பியிருக்கிறவங்க இப்போ பாருங்கள் விவசாயத்தில் நஷ்டம், பால் வாகனத்தை நம்பியிருக்கிறவங்க பால் வாகனத்தில் நஷ்டம், சொந்த தொழில் செய்துட்ருக்கிறவங்க எடுத்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியல, செஞ்சு கொடுத்த காசு கை வந்து சேரலை, வேலை செய்கிறேன் ப்ரமோஷன் சம்பளம் உயர்வு இல்லை, வெளிநாடு வெளி மாநிலம் வந்துட்டேன், ஒன்றும் பெருசாக வளர்ச்சி இல்லை, என் குடும்பம் மனைவி மக்கள் தாய் தந்தை எல்லாம் ஊரில் விட்டுட்டு நான் தனியாக வந்து அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், மொத்தத்தில் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறோம், சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பஞ்சம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து நவம்பர் 28க்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்குன்றது தான் மறக்க முடியாத ஒரு வகையான உண்மை. சரிங்களா? இப்படி இருக்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்துல சகாய சனியாக இருக்கிறதுனால 3 விஷயங்கள் மட்டும் தெளிவாக பண்ணிக்கோங்க. ஒன்று, அதாவதுன்றது வந்து இந்த மாதத்தில் புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாகாளிய அமாவாசை வருது. அப்படி வரும்போது இறந்தவங்களுடைய ஃபோட்டோ வச்சு படையல் போட்டு அவங்களுக்கு சாமி கும்பிட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு உங்களோட விரதம் முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா இருக்கும். இறந்தவங்க வீட்டுக்கு சாமி வருவாங்க, அதே மாதிரின்றது வந்து செத்தவங்க வீட்டுக்கு பிள்ளையாக பிறப்பாங்கன்றத ஒரு ஐதீகம். கண்டிப்பாக இது மாகாளி அமாவாசை, இது செய்யுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 4 சனிக்கிழமை வருது. அந்த 4 சனிக்கிழமையும் சனிக்கிழமை வீடு வாசல் தொடச்சி விட்டு, அதாவது பெருமாளுக்கு விரதம் பிடிங்க, நிச்சயமாக உங்களோட பாவங்களெல்லாம் கண்டிப்பாக தீரும். சரிங்களா? இது 2 செய்கிற நேரத்தில் உங்களுக்கு இந்த உடைய சனி பகவான் வந்து வக்கரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுப்பாரு, கெட்டதை கொடுக்க மாட்டார். நீங்கள் பயப்படவே வேண்டாம். சரிங்களா? அதே அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு நம்ம ஸ்கூல் அட்மிஷன் போட்டு முதல் தடவை ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி இருந்தால் இந்த விஜயதசமி சூப்பரான ஒரு வாய்ப்பு. 16ஆம் தேதி ஸ்கூல் அட்மிஷன் போடுங்க, நிச்சயமாக கல்வி சூப்பராக இருக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா 16ஆம் தேதி விஜயதசமி அட்மிஷன் போடுறோம், 17ஆம் தேதி புதன் பகவான் தன் சொந்த வீட்டிலிருந்து துளாராசிக்கு பெயர்ச்சாகிறார். அப்போ இந்தவுடைய கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் தன் சொந்த வீட்டிலேயே இருக்கும்போது இன்றைக்கி வந்து விஜயதசமி வர்றதுனால படிப்பு கண்டிப்பாக அது சூப்பராக இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதத்தில் ஏன் பண்ணலன்னா சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால அது ஒரு வகையில் சிரமத்தை கொடுத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லலாம். 2வது குரு வந்து இந்த மாதம் 31ஆம் தேதி அதாவது மிதுன ராசியிலிருந்து அடுத்தது கடக ராசிக்கு அதிசாரம் ஆகிறார். அப்போ அந்த அதிசாரம் ஆகும்போது அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இடம் மாறும் பொழுது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் சில தொந்தரவுலாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் இந்த மாதத்தில் எதோ செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் யோசிக்க வேண்டாம், தாராளமாக செய்யலாம். நான் வீடு கட்டலான் இருக்கிறேன், வண்டி எடுக்கலான் இருக்கிறேன், மண்மனை வாங்கலான் இருக்கிறேன், கிரையம் பண்ணலான் இருக்கிறேன், அதாவது மேல் படிப்புக்கு காசு கட்டலான் இருக்கிறேன், வெளிநாடுக்கு முயற்சி எடுக்க, இந்த மாதிரி எந்த விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். வேண்டாம்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தா மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 முடிஞ்சு போச்சு, இதுதான் உண்மை. சரிங்களா? என்ன இன்றைக்கி ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொன்றும் நடக்கும்போது நம்ம ஜாதகம் கெட்டு போயிருக்கும், நம்ம ஜாதகத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு சரியில்லாமல் இருக்கும். அப்போ நம்ம பொது பலனை பார்த்துட்டு நமக்கு நல்லா இல்லைன்னு முடிவு எடுக்கக்கூடாது. பொது பலன் அப்படின்றது ராசி அடிப்படையாக நம்ம பலன் சொல்கிறோம், ஜாதகன்றது அப்படி இல்லை, லக்னத்தை அடிப்படையாக நம்ம பலன் சொல்கிறோம். அப்போ நம்ம லக்னத்தை அடிப்படையாக வச்சு நம்மளோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது முதல்ல அது பாருங்கள். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் 10ல் இருக்கிறார். செவ்வாய் 10ல் இருக்கும்போது கடன் பிரச்சனை, கொஞ்சம் குடும்பத்தில் குழப்பம், பண கஷ்டம்,
இந்த மாதிரி வருவாய் பிரச்சனை இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது இந்த பேங்க் பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, லோன் பிரச்சனை இதெல்லாம் இருந்தாலும் நிச்சயமாக ஓரளவுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா சுக்கிரன் உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் 8ல் இருக்கும்போது அதாவது மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்கிறது வந்து பெண் சார்ந்த கிரகம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதே மாதிரி நான் இந்த வண்டி எடுக்கலான் இருக்கிறேன், வண்டி மாற்றலான் இருக்கிறேன், வண்டி புதுப்பிக்கலாமன் இருக்கிறேன், அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதம் கண்டிப்பாக கொஞ்சம் வேண்டாம், கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சுக்கிரன் உங்களுக்கு 8ல் இருக்கிறார். 8ல் சுக்கிரன் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பம் நல்லா தான் இருக்கும், பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நமக்கு நினைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு பொதுவாகவே 5ஆம் இடம் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கும் 10ஆம் இடம் சொந்த தொழிலுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து 8ல் உட்காரும்போது சிலருக்கு இது பாதகமாக தான் இருக்கும். சரிங்களா? கொடுத்த காசை வாங்க முடியாமல், வாங்க கடனை கட்ட முடியாமல், வெச்ச நகையை திருப்ப முடியாமல், 4 காசு அதை கையில் இருப்பு வச்சு தான் ஏதோ பொழப்ப தள்ளுற மாதிரி தான் இந்த மாதம் இருக்கும். அதனால் கொஞ்சம் சுக்கிரன் மெயினாக ஒரு பெண்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க. சரிங்களா? அப்போ இது போக புதன் வந்து 9வது வீட்டுக்கு அதிபதி 9வது வீட்டிலையே இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த மாதம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா புதன் வந்து கல்வி சார்ந்த கிரகம். அப்போ கல்வியில் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி கைத்தட்டல், பாராட்டுகள் இதெல்லாம் கிடைக்கும். ஓரளவுக்கு வந்து கல்வியில் முன்னேற்றங்கள். இன்றைக்கி வந்து இந்த ஓவிய போட்டி, அதாவது பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட்டன்றது ட்ராயிங்கு, ரெண்டாவது பார்த்தா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஸ்கூல் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதிலெல்லாம் ஓரளவுக்கு பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா புதன் வந்து 9ஆம் இடத்துக்கு அதிபதி 9ஆம் இடத்துலையே அவர் இருக்கிறதுனால, ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்போ வந்து 17 தேதிக்குள்ளார நிச்சயமாக ஓரளவுக்கு கல்வி சார்ந்த விஷயத்தில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சூரியன் 8க்குடைய கிரகம் 9ல் போய் உட்காரும்போது நிச்சயமாகவே கட்டன்றது வந்து, ஏன்னா 8ஆம் இடத்து பலன்னு சொல்லுவாங்க, அதாவது 8லேயும் கெட்டிடும் ராஜயோகம். அப்போ 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து கெட்டு போனால் கூட நல்லதான் பண்ணுவான்னா ஒரு சூரியன் மட்டும்தான் நல்லது பண்ணுவார். சரிங்களா? ஏன்னா 8ஆம் இடத்துக்கு அதிபதி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் இந்த டைம்லாம் பார்த்தா இந்த வெளிநாடு, வெளி மாநிலம் இதெல்லாம் முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த சூரியன் கொடுத்துட்றாரு. எப்படி பார்த்தாலுமே அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு சனி முடிஞ்சு கூட எனக்கு இன்னும் கஷ்டம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதனால் முழுக்க என்ன அப்படின்னா என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அது நீங்கள் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுபோல் காணொலிகள் நீங்கள் தொடர்ச்சி நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்ல வர்றத கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.